டேய் வெடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு போடா. காலையில் ஏன்டா குலைக்கிறேன்? ஏ பாட்டி, கடையில காசு கொடுத்து பல்புடி வாங்கி பல் தேய்க்க வேண்டியதானே, இப்படி ஓசியில தேய்க்கிற? வாடி வாயாடி, என்னடி வேணும் உனக்கு? முத்தம் தெளிக்கிறதுக்கு அம்மா சாணி கேட்டா. ஓசில சாணி எடுக்க வந்திருக்கு, வாயை பாரு. ஒன்று போட்டனா என்னையா கிண்டல் பண்றியா? எடுத்துட்டு போடி. ஆமாப்பா. பாலு என்னடா வாங்கிட்டு இருக்க? வயலுக்கு தண்ணி பாய்க்க வந்தேங்க்கா. கொஞ்சம் புடி. எங்க போற? குளிக்க போறேன் ஐயா. பார்த்து பார்த்து, வரப்பு கிரப்பு வழிக்கு விழ போற. வயசாகி போச்சு, விழுந்துடாத. போற இரு, எப்போ பொண்ணாதான் என்ன விழுந்தா ஒரே அடியா போய் சேர்ந்துடணும். இழுத்துட்டு மட்டும் கிடக்கூடாது. அம்மாவா? ஆமா. ஏடி வெயில் நிக்கிறேன்? ஆடு மேய்துல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏண்டி அறிவு கட்டவன், ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது விட்டுட்டு இந்த வேகாத வெயில் ஆடு மேய்க்கிறிய? ஆடு மாற நீ கடிச்சு போடி. நானா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறேன், எங்க வீட்டுல என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்பாரு, அப்ப நாத்தால பச்சை மத்தால அடிக்கும். ஒப்ப நாத்தாதான் படிக்கல, உன்னை படிக்க வைக்கணும்னு அறிவு கூடவா இல்ல? இந்த காலத்துல பட்ட பிள்ளைங்க நல்லா படிச்சா தான் நீ வாழ முடியும். உங்க ஒப்பனை ஆடு மேய்க்க சொல்லிட்டு நீ பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலை பாரு. ஏ தல்ராஜ், ஜம்ப் பண்ண போறேன். மீன் எதை கிடைச்சதா? இல்ல பாட்டி, இப்பதான் வந்தேன். மீன் கிடைச்சா வீட்டுக்கு எடுத்துட்டு வா, காசு தர்றேன், மறந்துடாதே. மீன் கறி சாப்பிட்டு பாட்டி ஒரு வாரம் ஆச்சுடா. சரி பாட்டி. தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கணும்.
ஏடா திருக்கோளத்தான் உண்டி கிட்ட என்னடா வேலை? குடிக்கிற காசு இல்லைன்னு உண்டி கிண்டி உடச்சிடாத. ஆமா போ கேள்வி, உனக்கு ஒரு வேலையே இல்ல. ஆமா நீ பெரிய ஓக்கிக்காரன். அல ஆறல வட்டனால வட்டமா மகனா. ஆமா பாட்டி. ஏலே பாட்டி ஆட்டி கொஞ்சம் இலைய எடுத்துக்கிட்டா. கொஞ்சம் என்ன பாட்டி, எவ்வளோ எடுத்துக்க? ராசம் உன் நல்ல குணத்துக்கு அழகான பொண்டாட்டி கிடைப்பாளே. ஓ பாட்டி. நான் வரட்டுமா ராசா? சரி பாட்டி. பாட்டி யாருல? பாட்டி ஜீவா பாட்டி. கடிக்காது வாழ. முதல்ல நீ வெளியே வா. ஏ சும்மா இரு. வாழ. பாட்டி மீன் கேட்டல, கொண்டு வந்திருக்கேன். என்ன மீன்ல கொண்டு வந்திருக்கே? கொண்ட பார்க்கலாம். கெண்டை ஜிலேபி எவ்வளோதான் வேணும்? 10 ரூபாய் கொடு. இடிச்சண்ணா 4 மீனை கொண்டு வந்து 10 ரூபாய் கேட்குறேன். சரி கொடுக்கறத கொடு. இந்தா 5 ரூபா வச்சுக்கோ. இரு. அப்பா கடவுளே, உட்கார கூட முடியல. தனானே 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 திலேலே திலேலே திலேலே. இருடா ஓரம் ஜோறு. ஏ கம்முனு இருடா, போடுறதுக்குள்ள அவசரம். எம்மா நானும். என்ன பாட்டி இப்பதான் சாப்பிட்டியா? எங்கடி போற?
என் வீட்டுக்காரு வயலுக்கு போயிருக்காரு, சாப்பாடு எடுத்துட்டு போறேன் பாட்டி. என்ன குழம்பு வச்சிருக்க? குழம்பு வைக்கல பாட்டி, புளி ரசம் தான் வச்சு எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் இருடி. மாடு மாடு உழைக்கிற ஆம்பளைக்கு வாய்க்கு ருசி ஆக்கி போட வேண்டாமா? நான் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வா. வேணாம் பாட்டி. இருடி, வரேன். சோறு கொண்டு போக நேரமாச்சு. ஏன் பாட்டி உங்களுக்கு சிரமம்? எனக்கு என்ன சிரமம்? இந்தாடி, நான் நிறைய வச்சிருக்கேன். நான் ஒண்டி கட்ட, எனக்கு எதுக்கு இவ்வளவு? உன் புருஷன் பாடுபடுறவன், கொண்டு குடி. சரி வரேன் பாட்டி. போயிட்டு வா. வரேன். அண்ணா ரைஸ் கொடுங்கண்ணா. ஏண்டா பாண்டி, வியாபாரம் எப்படிலாம் இருக்குது? மழை நேரமா இருக்கு, சரியா வியாபாரமே இல்ல பாட்டி. சரி, எட்டனா காய்ச்சி கொடு. சரி பாட்டி. அண்ணா எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. ஏய் கேள்வி, 75 வயசு ஆச்சு, சின்ன புள்ள மாதிரி ஐஸ் வாங்கி திங்கற. ஏண்டி, உன் புருஷன் காசுல வாங்கி தண்ணே, என் காசுல வாங்கி திங்கிற. இடிச்சனா எல்லாரும் சாவறாங்க, இந்த கிளைய மட்டும் சாவே மாட்டேங்குது. ஏண்டி, நான் ஏண்டி சாகணும்? வாயை கிழிச்சு தெச்சு போடுவேன். சரியான வாயடி கேள்வி, உன் வாயில பூட்டு போட்டு தான் பூட்டணும். ஏண்டி வாயாடி, என்னைய சொல்ல? மறைஞ்சிடுச்சு, இருள் வந்து சூழ்ந்துடுச்சு, இருட்ட உடச்சிக்கிட்டு நிலா எட்டி பார்த்துடுச்சு. சூரிய மறைஞ்சிடுச்சு, இருள் வந்து சூழ்ந்துடுச்சு, இருட்ட உடச்சிக்கிட்டு நிலா எட்டி பார்த்துடுச்சு. சுத்தமான காத்து ஊரெங்கும் வீசுதையா, பாட்டி கதை கேட்க ஊரு சனம் கூடுதையா. பழங்கதை சொல்லிடுவா, அதில் பல கதை சொல்லிடுவா, பண்போடு சொல்லிடுவா, பண்பாட்டை விதைச்சிடுவா. நல்ல தங்கால் கதைய சொல்லி கண்ணீரை வடிக்க வைப்பா, கவலையில் உறைய வைப்பா. கோமாளி கதைய சொல்லி வாய் விட்டு சிரிக்க வைப்பா, போய் விட்டு போக வைப்பா. தந்தானே 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 தந்தனதானே 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 தானானே. வாயாலே மெட்டு கட்டி ஊரு சனா தூங்க வைப்பா, வாயாலே மெட்டு கட்டி ஊரு சனா தூங்க வைப்பா. ஊரு சனா தூங்கி புட்டா பாட்டியும் தான் தூங்கிடுவா, ஊரு சனா தூங்கி புட்டா பாட்டியும் தான் தூங்கிடுவா, பாட்டியும் தான் தூங்கிடுவா, பாட்டியும் தான் தூங்கிடுவா. வாயா ராசா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா இருக்கிறேன். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? உங்க மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம். என்ன திடீர்னு வந்திருக்க? நீ மட்டும் தான் வந்த ஐயா? பொண்டாட்டி பிள்ளை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு ஐயா. சென்னைக்கு கூட்டு போக வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா மச்சான்? அக்கா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களா மச்சான்? நல்லா இருக்காங்க. என்னப்பா பாட்டி விட்டு முன்னால கார் வந்து நிக்குது? மெட்ராஸ்ல இருந்து பாட்டிமா வந்திருக்காக்கா. பாட்டிய மெட்ராஸ்க்கே கூட்டி போறானா? அடப்பாவி,
பாட்டி இல்லைன்னா இந்த ஊரே வெறிச்சோடி போயிருமாப்பா. ஆமாக்கா. என்னக்கா யாரு? நம்ம வாயாடி கிழவி மெட்ராஸுக்கு போய் பையன் கூடவே தங்க போகுதான். பையன் ஊர்ல இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கானா. நம்ம வாயாடி பாட்டியவா? ஆமா. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துறேன்க்கா. இருடி நானும் வந்துறேன். பவானி வாடி போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாக்கா. பாட்டி நல்ல ஊருக்கு வேலை போனா தான். எப்ப பாட்டி திரும்பி வருதோ ஊருக்கு என்னவோ போக தெரியல. சொன்னீங்க. அதுவும் பாட்டிக்கு சரிதான்க்கா. என் மவன்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டி 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 யாரு? நானம்மா. ஆ, பாட்டி என்ன மெட்ராஸா போறீங்க? ஆமா, என் மகன் என்ன மெட்ராஸ் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். 15 லட்சம் போட்டு புது வீடு கட்டிக்கானா மெட்ராஸ்ல. அங்க போறேன். பாட்டி இனிமே இங்க வரமாட்டியா? உன் மகன் வீட்லயே இருந்துருவியா? அடி போடி, அடுத்த வருஷம் கோயில் கூட கண்டிப்பா வருவேண்டி. பாட்டி இங்கே இரு பாட்டி, மெட்ராஸ் போகாத பாட்டி. இடிச்சனா? என் புள்ள 15 லட்சம் போட்டு புதுசா வீடு வாங்கியிருக்கிறான். என்ன போக வேண்டாம் நான் சொல்றேன். பாட்டி உங்க பையனை எங்க? என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மாவா கண்டிப்பா மெட்ராஸ் கூட்டு போய் தான் ஆகணுமா? ஆமாம். அம்மா மட்டும் இங்கே தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு கஷ்டப்படுறேன். ரொம்ப நாளாக மெட்ராஸ் வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன். நான் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறேன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டேன். என் பொண்ணுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு, அதுவும் கோயம்புத்தூரில். அவளும் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க போகிறான். நானும் என் பொண்டாட்டியும் வேலைக்கு போயிடுறோம். வீடு சும்மா தான் இருக்குது. அம்மா என் கூட வந்து இருந்தா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற வீடு ஆடு மாட்டையெல்லாம் நீங்கள் தான் மாமா பார்த்துக்கணும். சரிப்பா. இந்தா மச்சான், குடி மச்சான். இரு மச்சான் அந்த வரேன். மாட்டுக்கு போகிற வைக்கோல் எடுத்துகிட்டு வரான். இந்தா மச்சான் இதை போட்டு குடி. ஸ்டாவா? என்னமோ மச்சான், உங்க அம்மாவை கூட்டிட்டு போனா ஊரா இருக்காது. போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் வாயாடிக்கிட்டு இருக்கும். அக்கா அங்க பாரு, பாட்டி மெட்ராஸ் போறது தெரியாமல நாய் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. நாய புள்ள மேரில் வளர்த்தா. போயிட்டு வாங்க பாட்டி. போய் லட்டு போடுங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன்பா. என்ன? ஐயா போயிட்டு வரையா. போயிட்டு வாங்க. குழந்தை பத்திரமா பாத்துக்கடி. ஏய் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போடி. ஏ வாயாடி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டி. ஏடி எழுதுற? பின்ன என்ன பாட்டி, நீ இந்த ஊருக்கே புத்திமதி சொல்லுவ, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவ. நீ போறத பெரியவங்க எங்களாலேயே தாங்கிக்க முடியல. இந்த புள்ள என்ன பண்ணு பாட்டி? அழுகாத பாட்டி, அடுத்த வருஷம் கோயில் கொடைக்கு வருவேன்டி. போயிட்டு வரட்டா? சரி ஏறுமா. எல்லாருக்கும் போயிட்டு வா போயிட்டு மச்சான், அப்படியே பத்திரமா பார்த்துக்கோ. பிள்ளைங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா பாட்டி. ஏய் அங்க பாரு பாட்டியோட நாய. இறங்குமா. பார்த்து அம்மா, இதாம்மா நம்ம வீடு. அப்பா இவ்வளவு பெருசா வாங்கிருக்க? இல்லம்மா, இதுல நிறைய பேருக்கு வீடு இருக்கு. இதுல 2வது மாடி தான் நம்ம வீடு. அம்மாடியோ, 2வது மாடியா? ஏறி இறங்குறதுக்குள்ள போதும் ஆயிருமே. நீ ஏறவும் வேணா இறங்கவும் வேணா, லிஃப்ட் இருக்கு, அதுல ஏறி போயிடலாம். டிரைவர், வண்டியில் இருக்க சாமான் மேலே எடுத்துட்டு வந்துருங்க. சரி சார். வாட்ச்மேன், என்னங்க பிரச்சனை? போலீஸ்லாம் நிக்குது. நேற்று நைட்டு எதிர்த்து வீட்டில் யாரோ போட்டோ அடிச்சுட்டு 20 பவுன் நகையும் 2 லட்சம் பணத்தை திருட்டு போயிட்டாங்க சார். அதான் போலீஸ் வந்துருக்கு. அடப்பாவி பசங்களா, பூட்டு அடிச்சா திருடிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லா கதவும் திறந்து கிடந்தாலும் ஒரு பையன் ஒரு பொருளை திருட மாட்டான். அப்படிதான். யாரப்பா திருடிட்டு போயிட்டாங்க? கண்டுபிடிச்சாங்களா? வாங்க அத்தை. ஆத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேத்தி. அவளையும் கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டுட்டியாமே. பக்கத்துல நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கல, அதான் உட்காருங்க.
அத்தை அடுப்புல பால் வச்சுட்டு வந்திருக்கேன், பாத்துட்டு வந்து. என் மருமக கண்ணாடி மாதிரிலாம் தரை வச்சுக்கா. அப்பா போட்டாவே பார்த்து வைப்பா. அம்மா பல் தேய்க்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுக்குறியா? இதை எடுத்துட்டு வரேன் இரு. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் கையில தேய்ச்சிக்க, நாளைக்கு ரொம்ப ப்ரஷ் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. அம்மாடி கொஞ்சம் நீராகாரம் கொடுக்குறியா? அத்தை நான் இங்க குக்கர்ல சமைக்கிறேன், அதெல்லாம் கிடைக்காது. காஃபி சூடா இருக்கு, குடிங்க. அம்மாடி என்னத்த? அம்மா வகத்தை கலக்கிற மாதிரி இருக்குதுமா. பாத்ரூம் அங்க இருக்கு, அப்படியே குளிச்சிடுங்க. இல்ல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. என்ன மாலா, ரெடி ஆயிட்டே இல்லையா? இதோ வந்துட்டேங்க. எங்க அத்தை குளிச்சிட்டு வந்தாங்களா இல்லையா? அம்மா குளிச்சிட்டியா இல்லையா? இந்த வந்துட்டப்பா. குடிங்க. என்ன ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? நாங்க ரெடியாகி கிளம்பிட்டோம். சரி. ஹாட் பேக்ல டிஃபன் இருக்கு, சாப்பிட்டுருங்க. சரிம்மா. அப்புறம் குக்கர்ல மதியானம் சாப்பாடு இருக்கு, மறக்காம சாப்பிட்டுருங்க, சரியா? அத்தை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிராமத்து மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுல யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. பூட்டி இருக்க வீட்டையே பூட்டு உடைச்சு திருடிட்டு போயிடுறாங்க. அதனால தாப்பால உள்பக்கமா போட்டுட்டு பத்திரமா இருங்க. யார் வந்து கவுத்தட்டினாலும் திறக்காதீங்க, சரியா? சரிம்மா. அம்மா பத்திரமா இருந்துக்க, நான் நைட் லேட்டா தான் வருவேன். சரிப்பா. என்ன மண்புழு மாதிரி இருக்குதே.
கேள்வி 75 வயசு ஆச்சு சின்ன புள்ள மாதிரி ஐஸ் வாங்கி திங்கற. எங்க வச்ச காசு காணமே. ஐயோ அச்சோ வந்துச்சு. ஐஸ் கூடப்பா. எட்டனாக்கு ஐஸா? ஆ பாட்டி ஊருக்கு புதுசா? எந்த ஊரு? தாத்தங்குளம். அங்கதான் 50 பைசா ஐஸ் கிடைக்கும், இங்க 5 ரூபா. சரி கொடு. இந்த வயசுல போய் ஐஸ் வேற. சச்சே. மாமா என்னத்த நீங்க கீழே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க, டீசென்டானவங்க. இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. அப்படியே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே, நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இது எப்படி உடைஞ்சது? கை தவறி வந்துச்சுமா. உங்களை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது? என் ஃப்ரெண்ட் ஆசை ஆசையா எனக்கு பிரசன்ட் பண்ணுது, இப்படி போட்டு உடைச்சு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்ல அத்தை. ஏங்க, உங்க அம்மா ரோட்ல போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அதுவும் கதவை திறந்து போட்டுட்டு. ஃப்ளாட்ல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. இவங்க என்ன சின்ன பிள்ளையா ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு? கொஞ்சம் என்னன்னு கேட்டுவீங்க. என்ன பண்றது, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சின்ன விஷயத்துல பெருசு பண்ணாத. இது என்ன சின்ன விஷயமா? உங்க அம்மா என்னைக்கு தான் நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க?
ஏ வாயடி கேள்வி, சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்காத. உன் வாயில பூட்டு போட்டு தான் பூட்டணும். என்ன கிழவே கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு இருக்க? செத்து போன புருஷன் நினைச்சிட்டு இருக்கியா? அடி செருப்பால பட வேலை பார்த்து நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். என்னை தனியே விட்டுட்டு போயிட்டே ஐயா. கிராமத்தில் இந்த நிம்மதி இங்கே இல்லையா, அந்த சந்தோஷம் இங்கே இல்லையா. உணர்ச்சி உணர்வு தான் என் வாழ்க்கை, அது இங்கே இல்லையா. மனுஷனுக்கு மனுஷன் சுதந்திரமாக பேச கூட முடியல, எல்லாரும் ஏந்திரமா இருக்காங்க. நம்ம பையன் 15 லட்ச ரூபாயில புதுசாக வீடு வாங்கிக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா. ரொம்ப சந்தோஷமா வந்தையா. இது வீடு இல்லையா, ஜெயிலில் கட்டி போட்டிருக்கா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, கஷ்டமா இருக்குது. செத்து போலான்னு தோணுது. என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்க ஐயா. ஆறு குளம் கடலுன்னு எவ்வளோ தண்ணி இருக்குது. நீ அங்கிருந்திருந்தா எவ்வளோ சுதந்திரமா இருந்திருப்ப. உன்னையும் என்ன மாதிரி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களா? எவ்வளோ பெரிய வானம், எவ்வளோ மரங்கள், எவ்வளோ கிளைகள், எவ்வளோ கனிகள் இருக்குது. நீ அங்கிருந்திருந்தா சுதந்திரமா இருப்பியல்ல. உன்னையும் என்ன மாதிரி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களா? சுதந்திரமா பறந்து போ. சுதந்திரமா வேறுட்டு வளருங்க.
ஏப்பா என் மருமகளும் மகனும் வந்தா சாவி கொடுத்துருப்பா. நான் ஊருக்கு போகிறேன். சரிம்மா. நீந்தி சந்தோஷமா இருக்கும். Sajala